ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசுடைய ஆயுத போலீஸ் படை இருக்கு பாருங்க, அங்கேருந்து வேலையை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, யூபிஎஸ்சிலேருந்து 5/3/2025 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்க பாருங்கள், அங்கேருந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்கான ஒரு வேலையை இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா 25/3/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதை மட்டும் நீங்கள் பார்த்து தெளிவாக பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு எப்படி எக்ஸாம் இருக்க போது, ஓடிஆர் எப்படி இருக்க போது, அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு என்னென்னமான ஃபோர்ஸ்லேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அறிவிச்சிருக்காங்க, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க, சிஐஎஸ்எஃப், அதுக்கப்புறம் ஐடிபிபி, அந்த மாதிரி எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக 357 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்க்கு 24 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப்பில் 204 வேக்கன்சி, சிஎஸ்எஃப்பில் 92 வேக்கன்சி, ஐடிபிபியில் 4 வேக்கன்சி, எஸ்எஸ்பியில் 33 வேக்கன்சி, அந்த மாதிரி 357 வேக்கன்சி டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல எக்ஸாம் சென்டர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மதுரை, சென்னை, அந்த மாதிரி பல இடங்களில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நமக்கான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேஷனாலிட்டி, ஸோ மேல் மற்றும் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST அதிகபட்சமாக 5 இயர்ஸ் அப்ளை பண்ண பாருங்கள். ஓபிசி 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக உங்களுக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்க போது, எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் ஓடிஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கணும், ஸோ எந்தமான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அது ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 வச்சுருக்காங்க. 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ பிடிக்கான டெஸ்ட்டு எந்த மாதிரி ஓடணும் அப்படின்னா, 100 மீட்டர் ரேஸ் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு, பெண்களுக்கு. லாங் ஜம்ப் இருக்க போது, ஷார்ட் புட் இருக்க போது, எவ்வளோ செகண்டில் ஓடணும் அது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்க போது, இதெல்லாமே அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வெயிட்டும் இருக்கணும் அதையும் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான வெயிட் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸியாக பார்த்தா செட்டில் ஆகலாம். நல்ல சேலரி உள்ள ஒரு ஜாபாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.